ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்குமே வந்து கொடுக்கத்தான் செய்யும். அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்களையும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுபடியான பலன்களையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே உங்களால் என்ன விஷயங்களை வந்து அடுத்தடுத்து செய்ய முடியும், நீங்கள் என்ன செஞ்சால் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்காலத்தை வந்து கணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. அதாவது யாராலையும் இந்த விஷயத்த யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளுடைய எதிர்காலம் எப்படித்தான் நமக்கு இருக்க போகுது அப்படின்றத. சொல்லப்போனால் எல்லாருமே அவங்களுடைய எதிர்காலத்துக்கான முயற்சிகளை மட்டும்தான் வந்து எடுத்து வைக்க முடியும். மற்றபடி வேற ஒன்றும் வந்து செய்யவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகளானது அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்னு யாராலையும் யூகிக்க முடியாத விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க. உங்களுடைய ராசியில் என்ன கிரகம் எப்போ இருக்குது, இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதை வந்து சொல்லிடுவாங்க. அதனால் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதமான அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நிகழ இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 2ஆவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சமநிலையை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. உங்களுடைய நீண்ட கால முயற்சிகள் எதுவாக இருக்கோ அதற்குரிய நல்ல ஒரு தீர்வானது இப்போ கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ அதற்குரிய காலம் வந்தாச்சு. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கான பலன்களை நம்ம அடையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ரிஷபராசி என்பர்களே நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் தான் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா, எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது. எல்லாருமே உங்களுடைய செயல்திறனை பார்த்து பாராட்டுவாங்க. பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தை இவங்களால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதை முடியும் அப்படின்னு சொல்லி சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் இப்போ வந்து இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் வளமாக்கி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது வரைக்கும் என்னென்ன வேலைகளை நீங்கள் நிலுவையில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வெற்றிகரமாக இப்போ முடியும். நல்ல நிதி அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கடனாகவோ அல்லது உங்களுடைய பாக்கிகளோ எங்கெல்லாம் வந்து நிற்கிதோ அது எல்லாமே இப்போ வந்து வந்துடும். இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அதிகமாக முதலீடுகள் செய்யாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடுகளாக வந்து செய்யவே கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் பெரிய முதலீடுகளை வந்து செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், அதன் மூலமாக என்ன ஆபத்துக்கள் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். உங்களால் அந்த முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் சிந்தித்து செயல்படணும். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ரிஷபராசினியர்கள் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா தம்பதிகளுக்கு இடையெல்லாம் பிரச்சனைகள் அடிக்கடி வரும், வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் சண்டை சச்சரவுகள்லாம் வராத மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு எதனால் சண்டைகள் வருது அப்படின்றத நீங்கள் யோசித்து அதை வந்து முழுமையாக வந்து தவிர்க்க பாருங்கள். அதுதான் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. மேலும் கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் வந்து இருக்க போகுது. அதாவது இந்த டைமில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4 மற்றும் 5வது ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நினைத்த காரியங்களை கூட உங்களால் வந்து சாதிச்சிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நாளாக உங்களுக்கு அதில் வந்து வெற்றிகள் கிடைக்காம இருந்திருக்கலாம், அதை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்காது, நல்லாவே இருக்குது. கணவன் மனைவியினுடைய உறவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது, புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் வந்து எடுத்து வைங்க. ரொம்ப நாளாக இதுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.
சூரிய பகவான் உங்களுக்கு 5வது வீட்ல பலவீனமா வந்து இருந்துட்டு இருக்காருங்க. அதாவது சூரியன் எப்போ பலம் அடையிறாரோ, அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். அதேபோல இந்த சூரியன் பலம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு திடீர் தனவரவுகள்லாம் இருக்கு. நெறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய பதவிகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அவங்களுடைய உதவி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நடக்கும். புதுசா நீங்க சொத்து வாங்குறதுக்கான யோகங்கள் கூட இருக்கு. ஒருவேளை நீங்க எதுவும் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அதாவது புதன் பார்த்தீங்கன்னா, அக்டோபரோட 24 அக்டோபர் எண்டு வரைக்குமே உங்களுக்கு 6ஆம் ஸ்தானத்தில தான் வந்து இருக்க போறாரு. அதனால கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டைம்ல பொன் பொருள் சேர்க்கை இருக்கு. அபார ஞாபக சக்தி இருக்கும். ஸோ பிரிந்து போன நண்பர்கள கூட இப்ப நீங்க ஒண்ணு சேர்த்துப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நட்பானது உருவாகப் போகுது. வருடக்கோள்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குரு 2வது இடத்துலயும், சனி பகவான் 11வது இடத்துலயும், ராகு 10வது இடத்துலயும் பலமா இருக்க போறாங்க. ஸோ இந்த 3 கிரகங்களுமே வருட கிரகங்கள் தான். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளானது உங்களுடைய குடும்பத்தில சுபகாரியத்த வந்து நடத்தி கொடுக்கும். வீடு கட்டாம இருக்கீங்கன்னா, வீடு கட்டுறீங்க. திருமணமாகாம குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்ல ஒரு பெரிய பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அதாவது ரிஷபராசினியர்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து சுபகாரியமா தான் நடக்கும். அதனால அதற்குரிய செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சுப செலவுகளா தான் இருக்க போகுது. பெருசா ஒண்ணும் உங்களுக்கு இல்ல. அதேபோல பிரச்சனைகளால பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளானவர்கள் இப்போ வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும். இல்ல யாருமே வேண்டாம் அப்படின்னு விட்டு போயிட்டீங்க. விவாகரத்தெல்லாம் வரைக்கும் போயிடுச்சு. அப்படின்றவங்க கூட அடுத்து ஒரு வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ மறுவாழ்க்கை கூட நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். அதாவது எல்லாரும் நினைச்ச நேரத்துல எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. அதற்குரிய ஒரு அமைப்பு கிடைக்கணும். கிரக சூழ்நிலைகள் இருக்கணும். மறுமணம் கூட உங்களுக்கு டக்குன்னு ஆகறதுக்கு வாய்ப்புலாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பு இருக்கு. நேரம் கூடி வந்திருக்கு. அதனால முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கும். பங்காளிகளுக்குள்ள ஏதாவது சண்டைகள் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் இப்போ மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ காலப்போக்குல எல்லா பிரச்சனைகளும் மறையக்கூடியது தானே. அதே போல தான் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் அதே வழக்குகள் எதுவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. வெளிநாடு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இந்த டைம்ல. அதனால போகணும், போய் அங்க வந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் முயற்சி பண்ணுங்க. ஆனா ரிஷபராசிக்காரங்க இந்த டைம்ல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா மருத்துவ விரய செலவுகள் உங்களுக்கு வந்து இருக்கு. அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. தந்தை மகனுடைய உறவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பழைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா, அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். 27ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் வந்து 6வது வீட்ல தான் பலப்பட்டு இருக்க போறாரு. ஸோ எல்லா விஷயத்தையும் உங்களால எப்படி செய்ய முடியும்னா, துணிச்சலா வந்து செய்ய முடியும். யாருக்கும் வந்து உங்களுக்கு துணையே தேவையில்ல. யாருடைய ஒரு ஒத்துழைப்பும் தேவையில்ல. தொழில்ல போட்டிகள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட, அதுவுமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 4வது வீட்ல கேது பகவான் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா, பலவீனப்பட்டு இருக்கிறாரு. ஸோ கேது பலவீனப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா ஆரோக்கியத்தில தான் பிரச்சனை இருக்கும். இந்த டைம்ல ரிஷபராசி நேயர்களாகிய நீங்க உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில கவனம் செலுத்துங்க. ஏன்னா, அம்மாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அதனால உங்களுடைய அம்மாவ நல்லா பார்த்துக்கோங்க. தாயார் கூட வாக்குவாதம்லாம் செய்யாதீங்க. அவங்கள நீங்க தான் பார்த்துக்கணும். உங்களுக்காக வாழ்ந்தவங்கள இனி வந்து நீங்க கைவிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க. ஆறுதலா இருங்க. எந்த வகையிலயுமே அவங்கள காயப்படுத்திடாதீங்க. இந்த காலகட்டங்கள்ல சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்க போறார் அப்படின்றதுனால, பெருசா நீங்க வந்து கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது அக்டோபர் மாதத்தினுடைய 2ஆம் தேதிக்குள்ளேயும் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்க இருக்கு. அதோட அக்டோபருடைய இறுதிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் தான் நடக்குது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க அம்மாவ மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாம் உங்களுக்கு சூப்பராவே வந்து நடக்கும். கிரக அமைப்புகள் அவ்வளவும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால நீங்க எத பத்தியுமே வந்து கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க, கல்வி பயிலக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அப்படின்னு அடுத்தடுத்து எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. குறிப்பா பெண்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ரிஷபராசியை உடையவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகப் போகுது அப்படின்னா, அது இந்த டைம் தான். இந்த ஒரு பதிவுல நீங்க நெறைய விஷயங்கள பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். குறிப்பா ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய நல்ல விஷயங்கள பத்தி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இன்னுமே நல்ல விஷயமானது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா, சுக்கிரன் சூப்பரா இருக்கிறார் அப்படின்றதுனால, வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாரா இருந்தாலும், செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிட்டு, மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யும் பொழுது, நெறைய வகைகள்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் ரிஷபராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.